உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வாராகி தாள் சரணம், குருவே துணை. நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிட கலைமணி, டாரோ ரீடர், நியூமராலஜிஸ்ட் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேங்க. நாம் இந்த பதிவில் 2023 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் 12 ராசிக்கும் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலனை பார்க்கலாம். கன்னி ராசி நேயர்களே, அன்பு கன்னி ராசி நேயர்களே, நாம் இந்த பதிவில் 2023 ஆங்கில புத்தாண்டு பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் உங்களோட ராசிக்கு 2 எனர்ஜிஸ் கார்டு எடுக்க போகிறேன். ஒன்று துணை எனர்ஜி, அதாவது ஒன்று மேக்ஸிமம் நீங்கள் எந்த எனர்ஜிக்காக உங்களுக்கு ஆக்குபைட் பண்ணியிருக்க போது அந்த எனர்ஜியை உருவாக்கக்கூடிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இது. மற்றபடி சிறு சிறு தேவைகள் வாழ்க்கையில் நடக்க போகிறது, வேலை கிடைக்குமா இல்லையா, குழந்தை பேர் உண்டா இல்லையா, இல்லை மகளிருக்கான ஸ்பெஷல் என்ன, சோஷியல் மீடியா சினிமா துறையில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, எழுத்தாளர்கள் எப்படி இருப்பாங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, வெளிநாட்டில் படிக்க முடியுமா, இது அனைத்தையுமே நல்ல முறையில் நம்ம இந்த ப்ரெடிக்ஷனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கான எனர்ஜிஸ் கார்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, கன்னி ராசி எதிரிகளை புறந்தள்ளக்கூடிய 5 ஆஃப் ஸ்வார்ட் அப்ரைட். அதாவது இந்த கார்டில் யாருக்கு எடுக்கிறோமோ அவங்களோட கார்டு தான் இது. இதை உங்களுக்கு எதிரிகளே இல்லாமல் இந்த ஆண்டு இருக்க போகுது, அதுக்கான கார்டு தான் இது. எதனால் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஏன் எதிரின்னு ஒரு விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற இன்னொரு சப் கார்டு எடுத்துக்கலாம். சூப்பர். நீங்கள் நாட் சிங்கிள் ஒர்க்கர், நீங்கள் 2 விஷயம் பேலன்ஸ் பண்ணுறீங்க. ஒன்று வெளியிலையும் வேலை பார்க்குறீங்க, மற்றொன்று ஒரு பிஸ்னஸும் பண்ணுறீங்க, அல்லது ஹோம் கம் ஒர்க்கு, வீட்டையும் பார்த்துக்கிறீங்க, வீட்டு தேவையும் நிறையா இருக்குது. அப்போ 2 ஆஃப் பென்டகல்ஸ் அப்ரைட் வந்திருக்கு. இது 2 தான் இந்த வருடத்தில் உங்களுக்கான எனர்ஜிஸ் கார்டு. ஒன்று 5 ஆஃப் ஸ்வார்டு அப்ரைட்டு, மற்றொன்று 2 ஆஃப் பென்டகல் அப்ரைட்டு. ஸோ இந்த எனர்ஜிஸ் கார்டு தான் இந்த ஆண்டு உங்களுக்குரிய விஷயத்தை டிசைட் பண்ண போகுது. சரி, இந்த எனர்ஜிஸில் அப்படி என்ன இருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது அப்படின்னா, நீங்கள் தொழில் ரீதியாக போன வருடம் நிறைய காம்படிஷன், நிறைய எதிரிகளை, நிறைய சண்டை சச்சரவை பார்த்துட்டு பேலன்ஸ் இல்லாமல் பணத்துக்கு ரொம்ப தடுமாறி இருக்கீங்க. அந்த பண தேவையை தான் இப்போ ஜெயித்து நிறைய பண விஷயங்களில் ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த டாரட் ரீடிங்கில் வந்திருக்கு. உங்கள் முதல் மாதம் எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் வாரம் அல்லது இந்த தேவைக்கான முதல் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த ரூட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேடல். உங்கள் லைஃப்பில் நிறைய தேடல் இருக்குதுங்க. இன்னொன்று நீங்கள் ரொம்ப நாளாகவே மிடில் கிளாஸில் இருக்கீங்க, அல்லது நீங்கள் முன்னேறலை அப்படிங்கிறத நீ இதை படிச்சிருந்தா முன்னேறி இருக்கலாம், இதை செஞ்சுருந்தா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கான சில அவதூறு வார்த்தைகளை கேட்க உங்களால் முடியலை அப்படிங்கிற விஷயம். அடுத்து அந்த தேடலும் வீட்டில் உள்ளவங்களோட சரியான புரிதலும் இல்லாமல் நல்ல வெற்றியாளராகணுங்கிறது பாருங்கள். அந்த உங்கள் எனர்ஜிஸ் கார்டே உங்களுக்கு வந்திருக்கு. இதோட ரூட்டு இது தான். ஏன் நீங்கள் எல்லாரையும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களால் அந்த வார்த்தைகளை தாங்கி கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். பாருங்கள், இதை என்றைக்கு நீங்கள் உணர்றீங்களோ அதுக்கு அடுத்து பாருங்கள் 4 ஆஃப் ஸ்வான்ஸு, அதுக்கப்புறம் 9 ஆஃப் கப்ஸ் அப்ரைட்டு, இப்படி நல்ல நல்ல கார்டாக வந்திருக்கு. சேவிங்ஸை நிலைநாட்டக்கூடிய பேஜ் ஆஃப் பென்டகல்ஸு. அப்புறம் இந்த ஆண்டில் உங்களுக்கு பலவந்தப்படுத்தி சில உறவு முறைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போது உங்கள் தேடல்களும் இந்த வார்த்தைகளுமே உங்களை இந்த மாதிரி அவங்கள எதிரியாக்கி சாதிக்கணும்னு வெறிய இந்த ஆண்டு உங்களுக்கு தூண்டுது. அதில் நீங்கள் ஜெயிப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக சமநிலைப்படுவீர்கள். 2 தரப்பினருமே வெற்றி வாகை சூடி வருவீங்க அப்படிங்கிறத இந்த கார்டு சொல்லியிருக்கு. இதில் நிறைய இடத்துல உங்களால் ஒரு விஷயத்திற்கு சரியாக போக முடியலை, சரியாக அந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ஸை கொடுக்க முடியல அப்படிங்கிற தாக்கம் நிறையா இருக்கும். நிறையா சாய்ஸஸ் இருக்கும். இந்த வீர விளையாட்டில் நிறைய சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி விட்டு கொடுத்து போக முடியாத ஒரு தன்மை இருக்குது. சில நேரங்கள் ஊரை விட்டே ஓடி போயிடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் பி பேஷியன்ட். பாருங்கள், செம்மையான கார்டு வந்திருக்கு. எப்படின்னா
இந்த இடம் வந்து பயணிக்கிறது, இது வந்து ஒரு பாவர்ட்டி கார்டு. இந்த கார்டு உங்களுக்கு என்ன மீன் பண்ணுது, துணை கார்டுகள் என்ன ரீட் பண்ணுறோன்னா, பாவர்ட்டி உங்களை விட்டு கடந்து போயிடும் அப்படிங்கிறது தான் அந்த கார்டு சொல்லுது. சரி, மறுமுறை ஒரு வாட்டி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ரீடிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கான தேடல்கள் ஜாஸ்தியாக இருக்கும், தேவைகள் ஜாஸ்தியாக இருக்கும், இருக்கிற வருமானம் பத்தாது. அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும்போது யாரால் அந்த வருமானம் குறையுது அப்படின்னு பார்ப்பீங்க. சில விஷயங்கள் வீட்டில் இருக்க உங்களோட அதிகப்படியான ஆசைகள், அல்லது வந்து வீட்டில் இருக்கவங்க உங்களை ஒன்றும் இல்லாதவர் அகல் அப்படின்னு குறை சொல்கிறதுனால கூட இந்த ஒரு தாட் உங்கள் மென்டாலிட்டியில் வந்து அனைவரையும் ஜெயிக்கணும், ரெண்டு விஷயத்துலேயும் வீட்லேயும் நல்ல பேர் வாங்கணும், வெளியிலையும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க. அப்படி வரும்பொழுது உங்களுக்கான சேவிங்ஸை கொஞ்சம் ப்ரோக் பண்ணி புதிய வீடு வாங்கும் திட்டமோ, இந்த வருடம் நம்ம ஒரு புது வீடு வாங்கணும், அல்லது ஒரு இஎம்ஐயில் அல்லது லீஸுக்கான ஒரு வீடு போகணும் அப்படிங்கிறத புதிய அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டு செயல்படக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அது வந்து சில நிபந்தனைகள் அப்போட ஒப்பிட்டு, அதாவது எப்படின்னா பலவந்தமான நிபந்தனைகள். அதுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் யாருக்கிட்டையாச்சும் வந்து நீங்கள் ஹெல்ப் கேட்குறீங்கன்னு வைங்களேன், அந்த பணத்தை நீ திருப்பி தரும்போது எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டாக தரணும், இல்லை நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு நீ வந்து எனக்கு இதை தான் ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற பல நிபந்தனைகளுடன் அந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து சில கோர்ட்டு தீர்ப்புகள், சில வியாதிகள், அது மன அழுத்தங்கள்லாம் நீங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த ஒரு ஜெயிப்பதற்காக சந்திக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில இடத்துல வந்து உங்களுக்கு ஃபெயில்டாகி கேஷ் விஷயமாக போகிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. இரண்டாவது வந்து உங்களுக்கு இன்னும் நிறையா ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பிரபஞ்சம் கொடுக்குது. சரி, நீ பண்ணியிருக்க ஒரே தொழிலில் அதை செய்ய முடியாது, வேறு வெரைட்டி ஆஃப் பிஸ்னஸ் வந்து நீ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா குடும்ப ரீதியான மற்றொரு ஆப்ஷன்ஸையும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறது வந்து உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா இந்த எம்பரர் வந்து ரன்னிங் ரீடிங்கில் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பான முறையில் வந்து அது வந்து பெரியவர்கள்கிட்ட தீர்ப்புனால தான் இருக்கும். மறுகால் கட்டு அப்படிம்பாங்க. ஒரு வேளை வந்து மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் ஆகி செகண்ட் மேரேஜ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, பலவந்தப்படுத்தி உங்களை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கொள்ள வைக்கக்கூடிய நிலைமையில் வந்து பெற்றோர்கள் உங்களை பலவந்தப்படுத்தலாம். இது இல்லாமல் இந்த வருடம் வந்து ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் அந்த மாதிரி விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களோட கவனம் வந்து செல்லலாம். இதில் கொஞ்சம் திருட்டு கொடுக்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட உழைப்பை பார்த்துட்டு இவனோட உழைப்புலேருந்து நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரியான சில நட்பு ரீதியான விஷயங்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையிலேயே முடியும். கடைசியில் அவர்களால் உங்களுக்கு சில நன்மைகளே அந்த விஷயம் முடிகிறதாக இருக்கும். சரி, அடுத்து வந்து ஒரு நல்லிணக்கமான ஒரு விஷயம் நடக்கும். பொதுவாக இந்த வீட்டில் இவ்வளோ நாள் சண்டை நடந்தது. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், வீட்டில் பிரச்சனை, வெளி சூழ்நிலைகளை வந்து டிஸ்டர்ப் ஆகி ஒரு விஷயம் ட்ராப் ஆகிறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே அந்த போட்டியை வந்து அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிறது வந்து உங்களை ட்ராப்பை நோக்கி கொண்டு போகும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த முறையை கைவிட்டுட்டு ஒழுங்கான முறையில் அதை உட்காந்து யோசிச்சுட்டு உங்களை தெய்வ ரீதியான நாடுகள் ஏற்படுத்தி கொண்டால் கண்டிப்பான முறையில் இந்த வருடம் வந்து செல்வ செழிப்பான ஒரு வளம் வாங்க, ஒரு கார்டன் வாங்க, ஒரு தோட்டம் வாங்க, விவசாய நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதே சமயம் வந்து சொந்த வீடு வாங்குவதற்கான, நிலம் சம்பந்தமான ஒரு விஷயம் வாங்குவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. காதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. புது வீடு குடிபெயர்வது, வாடகை வீடானாலும் கொஞ்சம் லக்ஸரியஸான வீடு குடிபெயர்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் இந்த காலத்தின் பிற்பகுதியில் உங்களை வந்து உங்கள் உற்றார் உணவினர்களுக்கு வந்து பாராட்டக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றி அமைச்சு எதிரிங்களை தோக்கடிக்கிறீங்க. இதுதான் உங்களுக்கு வந்திருக்க எனர்ஜிஸ் கார்டு. செமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆண்டாக கன்னிராசிக்கு வந்து இந்த ஆண்டு இருக்க போது எங்கேயுமே போர்டமே இல்லை. ஒரு இடத்துல கூட யாராச்சும் உங்களை திருட்டு கொடுக்குற, ட்ராவலிங்கில் திருட்டு கொடுக்குற அமைப்பு இருக்குது. தரித்திரம் உங்களை விட்டு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. சமநிலை தேவதைகள், அப்போ 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க உங்களுக்காக அப்படின்னா கூட 2 பேரும் சமாதான நிலைகள் மாறக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த வருடம் வந்து ஜாஸ்தி இருக்குங்க. சரி, அடுத்து மகளிருக்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்ப்போம்.
மகளிர் அன்பை கொஞ்சம் இழக்க நேரிடும். ஆனால் வருமானம், நரிஷ்மெண்ட், உடல் ஆரோக்கியம் அனைத்தும் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி நாள்பட்ட வியாதிகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் ஜாஸ்தி இருக்குங்க. சில இடத்துல வந்து உங்களுக்கு சாய்ஸஸோ இருக்காது. லைஃப் வந்து ஒரு மாதிரி ரொட்டீனாக போகிற மாதிரி இருக்கும் பெண்களுக்குரிய கன்னிராசி நேயர்களே. ஸோ இந்த ஹியூமன் பீயிங்ஸ் அவங்கக்கிட்ட உங்களை தாக்கி உங்களை ட்ரவுன் சிண்ட்ரோம் மாதிரி, அதாவது எதை பற்றி யோசிக்காமல் பிளாக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த லவ்லெல்லாம் கொஞ்சம் அஃபெக்ஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி நியூட்ரலாக இருக்கலாம் மகளிர், கன்னிராசி மகளிர் அணியினர். அப்புறம் வந்து இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் திருமணம் நடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. போர்டம் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக போகும். கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் போன வியாதி திரும்பி வந்துடுமோன்னு பயம் காட்டும். ஆனால் வராது. வியாதிகள் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுயதொழில், மகளிரோட சுயதொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்கும். ரொம்ப ஒன்றும் பெருசாக இருக்காது. பட் இன்றைக்கி போடுற முதலீடு நாளைக்கு மரமாகலாங்கிற மாதிரி உங்களோட முதலீட்டை இன்றைக்கி துவங்குவதற்கான ஒரு ஆரோக்கியமான தீர்ப்பை வந்து யூனிவர்ஸ் சொல்லியிருக்கு. அதனால் புதிய துவக்கங்கள் கன்னிராசி மகளிர் நேயர்கள் கண்டிப்பாக பண்ணலாம். புதிய ஒரு வேலை வாய்ப்புக்கோ அல்லது புதிய ஒரு வேலைக்காக படிப்பதோ இல்லை கமிஷன் பேசிஸில் வேலை செய்கிறதோ கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ எல்ஐசி பாலிசி போடுறாங்க, இல்லைன்னா டப்பர் வேறு அந்த மாதிரி இருக்கும், இல்லைனா வேறு ஏதோ நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கமிஷன் பேஸ்டு மகளிர்லாம் வந்து நிறையா இந்த வருஷம் புதுசாக உத்வேகத்தை ஆரம்பிங்க. அது உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபாலோவர்ஸை, ஒரு ஃபேன் சர்க்கிளை, ஒரு கிளைண்ட்ஸை கொண்டு வந்து கொடுத்தா அடுத்த வருடம் லாபமாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. சரி, எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வருடம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக கம்மி. வெளிநாடு யோகமே மிக கம்மி தான். ஸோ இருக்கும் வேலையை காப்பாற்றிக்கொள்ளுங்கள், வேலையை விட வேண்டாம், புதிய வேலையை தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. ஆனால் அதே சமயம் வந்து நிலம் சம்பந்தமான தரகர்கள், புரோக்கர்கள், கமிஷன் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் நிதானமாக பொருள் விற்றாலும் ஒரு பங்கு ரீதியாக பணம் வரும். உங்களுக்கு வந்து லாபம் 1 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிளாட் அமௌண்ட்டாக 20,000 30,000 அந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக தருவாங்க. விவசாயம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லபடியான முன்னேற்றம் இருக்குங்க. சரி, சொந்த இடம், சொந்த நிலம் வாங்குவதற்கான அமைப்பெல்லாம் ஏற்கனவே உண்டு அப்படின்னு கன்னிராசிக்கு சொல்லிட்டோம். இந்த கன்னி ராசிக்கு வந்து ஓகே, மன வருத்தம் எதுவும் ஏற்படாது. நிதானமான நீங்கள் வந்து இந்த 6 மந்த்துக்கு அப்புறம் ஒரு இடம் வாங்கணும், இல்லை வீடு வாங்கணும் அப்படின்னா நல்லபடியாக வாங்கலாம். ஆனால் வந்து அது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும்னு அவசியம் இல்லை, செகண்ட் ஹேண்டாக கூட இருக்கலாம். ட்ரை பண்ணுங்கள், நல்லபடியாக அந்த வீடு உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி, கன்னிராசி நேயர்களுக்கு வந்து இந்த மன அழுத்தம் இருக்கு இல்லையா, பிறனால வரக்கூடிய மன அழுத்தம், அதில் தான் ரொம்ப இதாகிடுறாங்க, சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, எதிரின்னு அவங்கள நினைக்கிறாங்க. இந்த விஷயம் போகிறதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணலாம். 945 இப்படி ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் நீங்கள் தோக்கடிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை தோக்கடிக்க வேணாம், அவங்க வேலையை பார்க்கட்டும், நான் என் வேலையை பார்க்குறேன், அது மாதிரி உங்களுக்கு தேவையான சென்டென்ஸை பாசிட்டிவாக எழுதுங்க. ஐ நீட் மை ஸ்பேஸ், ஐ நீட் மை ரிலாக்ஸேஷன், ஐ நீட் மை பீஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு ஒரு ரவுண்ட் சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதில் 946 அந்த நம்பரை எழுதி வாருங்க. அப்படி கிளாக் வைஸ் நீங்கள் எழுதணும். கிளாக் வைஸ் நீங்கள் எழுதுகிறப்போ உங்களுக்கான ப்ராசஸ் கண்டிப்பான முறையில் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நன்றி கன்னிராசி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.